கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கான வேத பகுதியை பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம வீடியோல கேட்ட வினாவுக்கான விடையை இன்னைக்கு நம்ம பார்க்கலாமா? தேவனுடன் எப்போதும் பேசிக்கொண்டிருப்பதை குறிக்கும் வேதாகம வார்த்தை எது? இதுக்கான பதில் இடைவிடாம ஜெபியுங்கள். இப்போ நம்ம இன்னைக்கான ஒரு சின்ன வினாவை பார்க்கலாமா? எந்த நாமத்தில் நன்றி செலுத்த வேண்டும்? இதுக்கான பதிலை கமெண்ட்ஸில் சொல்லுங்க. சரியான பதிலை நான் நாளைக்கான வீடியோவில் சொல்றேன். இப்போ நம்ம இன்னைக்கான வேத பகுதியை பார்க்கலாமா? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து, giving thanks always for everything to God the Father in the name of our Lord Jesus Christ. Ephesians 5:20. இது நம்ம ஒரு சின்ன கதையா பார்த்துடலாமா? மாயான்ற ஒரு சிறுமி தேவனை ரொம்பவே நேசிப்பாளாம். அவன் தினமுமே காலையில பள்ளிக்கு செல்றதுக்கு முன்னாடி ஜெபிப்பாளாம். இயேசுப்பா இந்த புதிய நாளுக்காக நன்றின்னு சொல்லிட்டு சொல்லுவாளாம். ஒரு நாள் மாயாவின் பள்ளியில பிக்னிக் செல்ல திட்டமிட்டாங்களா. அதற்காக மாயா ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்தாளாம். ஆனா பிக்னிக் செல்ல வேண்டிய நாள்ல திடீர்னு மழை பெய்யுதுதான். அதனால பயணம் ரத்து செஞ்சாங்களாம். பல மாணவர்கள் அதனால வருத்தப்பட்டு புலம்புனாங்களாம். மாயாவும் கொஞ்சம் கவலையா இருந்தாளாம். ஆனா அவங்க அம்மா சொன்ன வார்த்தை அவளுக்கு நினைவுக்கு வந்துதா, எந்த சூழ்நிலையிலையும் தேவனுக்கு நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு. அதனால மாயா அமைதியா ஜெபித்தாளாம். கொஞ்ச நேரத்திலேயே மழை நின்றுச்சான். வானத்துல அழகான வானவில் தோன்றுச்சான். ஆசிரியர் மாணவர்களை வகுப்பறையிலேயே விளையாட சொன்னாங்களாம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு உணவும் வழங்கினாங்களாம். மாயா அவளோட நண்பர்களுடன் சிரித்து கொண்டே சொன்னாலாம், நம்ம திட்டம் போட்டது போல எல்லாமே நடக்கலனாலும் தேவனுக்கு நன்றி சொல்லணும்னு. அந்த நாளிலிருந்து மாயா ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டாலாம். நல்ல நேரங்களுக்கு மட்டும் இல்ல, வாழ்க்கையில வரும் எல்லாவற்றிற்காகவும் இயேசுவுக்கு நன்றி சொல்லணும்னு. ஆமென்.